கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது என்ன? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தன்னை உயர்த்தாதீர்கள், தாழ்த்துங்க. வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீ தலைவராக இருக்கலாம், தேவ பிள்ளைகளை பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், எம்பி எம்எல்ஏ எவ்வளவு பெரிய அம்பானி அதானி டாடா பிர்லா யாராயிரு, நீ கர்த்தருக்கு முன்னால தாழ்த்தலை அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, அங்கு ஒருத்தர் தாழ்த்தானவன் என்ன ஆனான்? ஒரு ராஜா இருந்தான், நேபுகாத் ராஜா. கர்த்தருக்கு அவன் தாழ்த்தலை. தேவ பிள்ளைகே, நான் கெட்டது என் தேசம், என் நாடு, என் எந்த நாடு, அந்த நாடு, சொந்த நாடு, நான் கெட்டினது எல்லாம் சொன்னான். தேவ பிள்ளைகளே, அவன் மாடு மேய்க்கிறது போல, தேவ பிள்ளைகளே, மாடு இப்படி பிள்ளை திங்கிற போல திங்க போனான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவன பிள்ளைங்க, கடவுளுக்கு மேலாக உயர்த்தாத, என்ன தாழ்மைப்படு. நீ யாரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், காவலர், எந்த அதிகாரியும் இரு, அதை பத்தி இல்லை. தாழ்மைப்படு. கடவுளுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, உன்னை தாழ்த்துறானா இல்லை அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது என்ன வேணாலும் நீ செய்ய இதா இருக்கிற, நீ தாழ்மைப்படலைன்னா ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற. தாழ்மைப்படு. நீ தாழ்த்த படதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவா. சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், சின்ன தொழிலா இருக்கலாம், தேவ பிள்ளைங்க, நீ எல்லாத்துலையும் தேவ சமூகத்துல நீ தாழ்த்து. சின்ன ஊழியமா இருக்கலாம், தேவ பிள்ளைங்க, ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆண்டு சும்மா தாழ்த்து. தேவ பிள்ளைங்க, தாவீது ராஜா தன்னை தாழ்த்துகிறான். அங்கே பாருங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் தாழ்த்துக்கிறான். தேவ பிள்ளைகளே, சவுல்ட்டு அந்த தாழ்த்துற மனப்பான்மை இல்லை, அதனாலதான் தேவ பிள்ளைகள் அவன் அழிந்து போனான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், பெருமையா பேசாது, நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லி சும்மா அந்த உலக நடிப்பெல்லாம் நடிக்காத. தேவ பிள்ளைகே, நீ தாழ்த்து. தேவ பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்து. ஆண்டவரே, நான் என் பணம் எம்மாத்திரம், என் அதிகாரம் எம்மாத்திரம், என்னுடைய வேலை எம்மாத்திரம், என் தொழில் எம்மாத்திரம், என் ஊழி எம்மாத்திரம், ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி எம்மாத்திரம் என்று சொல்லி தாழ்த்து. தேவ பிள்ளைகளே, நீ தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் இன்னும் உன்னை உயர்த்துவா. நீ தாழ்த்தாக இருந்தா பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவ பிள்ளைகளை, சீக்கிரமாக எவெல்லாம் பெருமையாக இருக்கிறானோ, எந்தெந்த அதிகாரி, எந்தெந்த தலைவர், எந்தெந்த மனுஷன் பெருமையாக இருக்கிறானோ, தேவனுக்கு எதிர்த்து பெருமையாக இருக்கிறான், அவன் சீக்கிரமாக நாசம் அடைவான். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நான் கேட்ட ஊழியம், நான் கேட்ட சபையின் பெருமையா இருக்கிறாயா? நீ தேவனுக்கு அன்பாக தாழ்த்தலை என்றான், சட்டிதிலே நாசம் அடைவான். மனம் திரும்ப. தேவ பிள்ளை யாராய் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை தாழ்த்து. தேவ சமூகத்தில், கடவுள் சமூகத்தில் தாழ்த்து. நீர் கொடுத்த வீடு, நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளை, நீர் கொடுத்த அந்த பணம், நீர் கொடுத்த நகை எல்லாம் ஆண்டவர், எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் உம்முடையது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஊழியம் எல்லாம் பெரிய ஊழியக்காரனுக்கு அப்புறம் தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுது நான் முயற்சி பண்ணது என்று சொல்லி கொண்டு இருக்காத. தேவ பிள்ளைகளே, அப்படின்னா எங்க போகணும்? பிள்ளைதிக்க போகணும். ஜாக்கிரதையாக இரு. அதனால உங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளை இன்னும் உயர்த்துவா. தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்பட சொல்ல வருகிறது. உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அவள் உங்களை உயர்த்துவார் சொல்லி அப்பா யாக்கோபு 4:10 சொன்ன போல நாங்கள் அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்மைப்பட நீ கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேல் வல்லமை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். கர்த்தர் பெரிய காட்சி.